ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, சரியாக இப்பொழுது நான் இந்த நேரத்தில் உன் கண்களில் பட்டிருக்கேன்னா காரணம் இல்லாமல் இல்லை என் செல்லமே. கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே நான் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்காக இப்போது இந்த சூழ்நிலையில் உன்னை தேடி வந்தேன். கண்ணுக்கு தெரிஞ்ச மனுஷனையே மதிக்க தெரியாத மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாத என்னை மதித்து அவர்களுக்கு எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. இங்கே நிறைய பேருக்கு நீ நல்லது செஞ்சிருக்க, உதவி செஞ்சிருக்க. ஆனால் யாரும் உன்னை மதிக்காமல் உன்னை ஒரு பொருட்டாகவே நினைக்காம உனக்கு கெடுதல் செஞ்சுட்டு கடவுள் சாமி எல்லாம் சொல்லி என்ன கும்பிட்டா அவர்களுக்கு அதற்கான பலனை கொடுத்து விடுவேனா என்ன? இங்கே இருக்கக்கூடிய திருடர்களும் அயோக்கியர்களும் ஆயிரம் தவறுகளை செஞ்சுட்டு என்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு 1000 கயிறுகளை கைகளிலும் கழுத்திலும் போட்டுக்கிட்டு நான் எல்லாமே சரியாக செய்வேன், சாமி தான் எனக்கு நல்லது செய்யணும், சாமி தான் என் வாழ்க்கையை மாற்றணும், எனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும், நானும் என் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் வேண்டுதல் வச்சா எப்படி அதை என்னால் நிறைவேற்றி தர முடியுமென்னு செல்லமே. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே என் பிள்ளைகள் தானே, எல்லாரையும் நான் தானே படைச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது தனக்கு வசதி இருக்குது, தனக்கு காசு பணம் இருக்குன்னு இன்னொருத்தனை மதிக்காமல் அவமரியாதை செய்துவிட்டு அவனை ஏமாற்றி அவனுக்கு துரோகம் செய்து காசு பணம் சம்பாதிச்சுட்டு என்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு வணங்குனா நான் அதை மன்னித்து விடுவேனா என்ன? நல்ல மனிதன் என்பது மற்றவர்கள் அருகிலிருந்து நன்றாக பேசுவதோ அவனுக்கு தேவையான உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது. மற்ற மனிதர்களுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் அவர்களுடைய செயல்களுக்கும் சேர்த்தே மதிப்பளித்து அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது மனிதனுடைய கடமைதானே. எந்த விஷயமா இருந்தாலும் நான் உன்னை பார்த்து நிதானமாக செய்ய சொல்லியிருக்கேன். ஆனால் நீயும் கையில் வந்து சேர்வதற்கு முன்பாகவே அதை வச்சு இதை செலவு செய்யலாம், இதை வச்சு அதை செலவு செய்யலான்னு 1000 கனவுகளை வளர்த்து கொள்கிறாய் என் செல்லமே. கையில் கிடைக்கிறதே இப்போலாம் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லாமல் இருக்கும்போது எந்த விஷயமும் கைக்கு வந்து சேர்வதற்கு முன்பாக கனவுகளையும் ஆசைகளையும் வளர்த்து கொள்ள வேண்டாம். எவ்வளவு வரவு இருக்கோ அதுக்கேற்ப செலவு செய். எதுவாக இருந்தாலும் கையில் வந்த பிறகு அதற்கேற்ப நீ திட்டம் போடலாமே தவிர கையில் வருவதற்கு முன்பாகவே எதை பற்றியும் யோசிக்கவும் வேணாம். செலவு முதல்ல யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வரவை எதிர்பார்க்கவும் வேண்டாம். இந்த உலகம் கலியுக காலமாக மாறிடுச்சு. நல்லவங்களை விட கெட்டவங்க அதிகமாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ நல்ல குணத்தோடு வாழ்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. கெட்டவர்களிடம் ஏமாறாமல் இருப்பதும் அவர்கள் செய்யும் துரோகத்திலிருந்து தப்பிப்பதும் அவர்கள் குழி பறிக்கும் போது அதில் விழுகாமல் இருப்பதும் முக்கியம்தானே. அப்படின்னா நீ தந்திரமும் பழகி கொள்ள வேண்டும். களவும் கற்று மர என்பதற்கு ஏற்றாற் போல நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதானே கெட்டதிலிருந்து நீ தப்பிக்க முடியுமே செல்லமே. எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்ட தெளிவான ஆளாக விவேகமுள்ள பிள்ளையாக தந்திரமுள்ள பிள்ளையாக நீ இருந்துவிடு. உன் கண்ணுக்கு முன்னால் நல்லது பேசுகிறவங்க எல்லாருமே, அதாவது உன் கண்ணுக்கு முன்னால் நல்லா பேசுகிறவங்களும் நான் நல்லவன் அப்படி இப்படின்னு பெருமையாக பேசுகிறவங்களும் எல்லாரும் நல்லதை மட்டும்தான் செய்வார்கள் என நினைக்காதே. சிரித்து பேசுகிறவங்களும் நல்லா பேசுகிறவங்களும் அவர்கள் தேளின் கொடுக்கில் தேனியின் விஷம் இருப்பதை போலத்தான். புரிகிறதா? தேனில் மட்டும்தான் விஷம் இருக்குன்னு நீ நினைக்கிறியா? தேனியின் கொடுக்கிலும் விஷம் இருக்கிறது தானே. தேனியோட இதிலிருந்து எப்படி தேன் எடுத்து இனிமையாய் சாப்பிடுகிறாயோ அதே போல் அந்த தேனிக்குள்ளும் விஷம் இருக்கிறது என்பதை நீ மறந்து விட வேண்டாம். நன்றாக சிரித்து பேசுபவர்களும் எல்லாமே நல்லதுக்காக செய்கிறேன், நன்மைக்காக செய்கிறேன், மற்றவங்களுக்காக செய்கிறேன்னு சொல்லுபவர்களுக்கும் யாருக்குமே அறியாத இன்னொரு முகம் நிச்சயமாக இருக்கும். அவர்களும் பல வழியில் தீயதையும் தவறையும் துரோகத்தையும் செய்து கொள்ளக்கூடியவர்களாக தான் இந்த உலகில் நிறைய பேர் இருக்காங்க என் செல்லமே. அதனால தான் எல்லாரையும் நம்பு, ஆனால் முழுசாக நம்பாத, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோன்னு நான் சொல்கிறேன். நீ சாதனை புரிய ஆசைப்படுகிறாய் அப்படின்னா நிறைய படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரப்பாரு. சாதனை புரிந்த மனிதர்கள் எல்லாம் புத்தகத்தோடு இருந்தவர்களும் நிறைய விஷயங்களை காலம் முழுவதும் கற்றுக்கொண்டே இருந்தவர்களும் தானே. காலம் முழுவதும் கற்றுக்கிறதுக்கு நீ தயங்க வேணாம். கற்றல் என்பது வாழ்க்கையின் பாடங்களை நீ புரிந்து கொள்வது போலதான். கற்றலும் வாழ்க்கையை வாழ்வதும் உனக்கான சிறப்பான வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தருவதற்கான விஷயங்கள். பல விஷயங்கள் எனக்கு கஷ்டமாக இருக்குது, சிக்கல்களாகவே இருக்குது, பிரச்சனையாகவே இருக்குன்னு நீ யோசிக்கிற. ஆனால் ஒவ்வொரு சிக்கல்களை நீ எதிர்கொள்ளும் போதும் அதை கடைசியில் சமாளித்து அதை எப்படி சரி செய்கிறதுன்ற திறமைகளையும் உனக்குள் அனுபவமாக பெற்றுக்கொள்கிறாய் தானே. எல்லா மனிதர்களும் இங்கு மௌனமாய் இருப்பதில்லை.
பிறக்கும்போது எல்லாரும் எல்லா மாதிரியும் ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, வளர்கிறாங்க. நாள் ஆக ஆக அவங்களுக்குள்ள வந்த கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனையும் ஒன்றா சேர்ந்து அவங்கள நிறைய பேச வச்சு, சண்டை போட வச்சு, அழுது கெஞ்சி புலம்பி கடைசியில் எதுவுமே பலனளிக்காமல் போகும்போது தானே மனிதர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே மௌனமான ஆளாக மாறிவிடுகிறார்கள். நீ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உன் கண்ணெதிரில் பார்த்துருப்ப. சின்ன வயசில் நிறைய கோவப்படுவாங்க, கத்துவாங்க, திட்டுவாங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்களை அடிப்பாங்க, 1000 குறை சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் குற்றம் சொல்லி குறை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாள் ஆக ஆக வயசு ஆக ஆக நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அனுபவங்களை பெற்ற பிறகு கடைசியில் வருமானமும் குறைந்து போய் வயதான சூழ்நிலை வரும்போது மௌனம் ஒன்றுதான் நமக்கு சரியான ஆயுதம்னு அதையே கையில் எடுத்துக்கிட்டு பொறுமையான ஆளாக மாறி போபவர்கள் இந்த உலகில் நிறைய பேர் இருக்காங்க தானே. இப்போ புரியுதா? வயசானதுக்கப்புறம் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மௌனத்தையும் பொறுமையையும் நீ இப்போதே இந்த வயசுலேயே கற்றுக்கிட்டினா இனி வரக்கூடிய உன் வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷமானதாகத்தான் இருக்கும். நீ விடாமுயற்சியோட எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதற்கு தடையாக எதையும் நான் வர விடமாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய தொடர்ந்து செய்யக்கூடிய விடாமுயற்சியின் மூலமாக தான் உன் விதியையே நான் மாற்றி எழுதி உனக்கான மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறேன். எதுவாக இருந்தாலும் இந்த வராகியம்மா என்ன நீ நம்பினா போதும். உன்னுடைய காத்திருப்பும் பொறுமையும் பொறுப்பும் ஒருபோதும் வீணாக போகாமல் உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியா செஞ்சு ஜெயிக்கும்படி நான் செய்து காட்டிவிடுவேன் என் செல்லமே. ஒரு அளவுக்கு மேலே நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்னு உனக்கு உரிமையை கொடுக்காத மனிதர்களும் உன்னுடைய அன்புக்கு உண்மையான அன்பை திருப்பி கொடுக்காம சும்மா கடமைக்குன்னு பாசத்தை கொடுக்கிற உறவுகளும் நேர்மையே இல்லாமல் சுயநலத்தோடு வாழக்கூடிய நட்புள்ள மனிதர்களும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் நிரந்தரம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாரு. உறவுகள் நான் உரிமை எடுத்து நல்லா பேசணும், தேவையானதை செஞ்சு கொடுக்கணும், உரிமையாக வேலைகளையும் செய்யணும், உரிமையை கேட்டும் வாங்கணும். அதே போல் அன்பு இருந்தால் உண்மையான அன்பாக இருக்க வேண்டுமே தவிர இவங்க நாளைக்கு நமக்கு ஏதாவது நல்லது செய்வாங்க, நமக்கு உதவி தேவைப்படும் போது வந்து செய்வாங்கன்னு காரண காரியத்தோடு அன்பை கொடுக்கவும் கூடாது, நட்பை வைத்து கொள்ளவும் கூடாது. இது எல்லாமே பயனில்லாமல் போய்விடும். உறவுகள்னா உரிமையோட திட்டவும் அன்பை பாசத்தை காட்டவும் வேண்டும். அதே போல் நல்லதா எப்போதும் நேர்மையான காரியங்களை செய்து நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும். மற்ற எல்லாருக்கும் வாழ்க்கை வீணாக போய்விடும் என் செல்லமே. அழகுதான் எல்லாமே நினச்சி நீ கனவு காண வேண்டாம். அழகுதான் வாழ்க்கை எனும் நினைப்பவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கடமை பாழாய் போய்விடும். எனக்கு இந்த வயசில் கடமையும் பொறுப்பும் தான் முக்கியம், நான் என் கடமையை சரியாக செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு கனவு காண்பவர்கள் வாழ்க்கையே அழகாக மாறிவிடும். ஆக மொத்தத்தில் அழகு என்பது உடலில் உருவத்தில் கிடையாது. அது உன்னுடைய கடமையையும் பொறுப்பையும் நீ சரியாக செய்வதன் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் செல்லமே. உன்னை தாழ்த்தி பேசுகிறவன் நினைக்கிறவங்க முன்பாக நீ உயர்ந்து நில். அதே நேரத்தில் உன்னை உயர்த்தி பாராட்டி பேசுபவர்கள் முன்பாக நீ பணிந்து நின்றுவிடு என் செல்லமே. யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிறணுன்றது கற்றுக்கிறது தான் வாழ்க்கை. உன்னை நல்லா பேசுகிறவங்க, உனக்கு மரியாதை கொடுக்குறவங்க கிட்ட நீ பணிந்து மரியாதையோடு நடந்துக்கோ. ஆனால் உன்னை மட்டம் தட்டி பேசணும், உன்னை குறை சொல்லணும், தாழ்த்தி பேசணும்னு நினைக்கிறவங்க முன்னால் நீ எப்போது மிக உயர்வான இடத்தை பிடித்து நின்றுகொள். முதல் முறை கீழே விழுந்துட்டோமே நினச்சி பயந்துருந்தா நீ எதையாவது வண்டி ஓட்ட கற்றுக்கொள்ள முடியுமா? வாழ்க்கையே அதுபோல தானே. சின்ன வயசில் நீ எந்திரிச்சு நிற்கிறதுக்கு முன்பாகவும் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவும் எத்தனை முறை கீழே விழுந்தாய்? அதுக்காக நான் தோற்று போயிட்டேன் நடக்காம தான் விட்டுட்டியா, இல்லை எந்திரிச்சு உட்காராம தான் விட்டுட்டியா? மீண்டும் மீண்டும் முயற்சி செய்த அந்த சிறு வயதிலேயே இவ்வளவு முயற்சிகளை செய்த ஆளாக இருக்கக்கூடிய நீ இந்த வயசில் இப்படியே இருந்துவிடக்கூடாது. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கென ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை அடைவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய். ஒரு முறை 2 முறை அல்ல, 10 முறை தோற்றாலும் நீ மீண்டும் முயற்சி செய்தால் உனக்கான வெற்றியை தருவதற்காக தான் நான் இருக்கேன். இப்போது அப்படிதான் உன் வீட்டிற்கு உன்னை தேடி வந்து ஆசி வழங்க வந்துள்ளேன்.